now? Me and my father, we went ice fishing out on Lake Wissota. Simply snap my fingers. இப்போ ரீசெண்டாக யூடியூப் இல்லை ஃபேஸ்புக் இல்லை டிக்டாக் இதுகளை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த ஃபேஸ் ஸ்வாப்பிங் டூல்ஸ் தான். அதாவது இந்த ஏஐ டூல்ஸில் வந்து இப்போ ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து வந்துட்டுது. இப்போ நான் கதைச்சிட்டு இருக்கிற கண்டென்ட்டை கூட நான் ஃபேஸ் ஸ்வாப்பிங் பண்ணி சைட்டில் போட்டிருக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான எந்த கண்டென்ட் அல்லது வீடியோ கிளிப்ஸ் எதை வேண்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு வீடியோ கண்டென்ட்ஸாக அல்லது ஒரு மூவி ரீக்ரியேஷனாக ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸை யூஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி நீங்களே திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இந்த ஃபேஸ் ஸ்வாப்பிங் டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்றது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஸ்பெஷலி திஸ் வீடியோ இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் only. ஓகே, ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, akool.com இது ஒரு ஃப்ரீ ஏஐ வெப்சைட். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஓகே, இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய விதமான ஏஐ டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோ ட்ரான்ஸ்லேட், இமேஜ் ஜென்ரேட்டர், ரியலிஸ்டிக் அவதார், டோக்கிங் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் சேஞ்ச், இப்படி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் நாங்கள் வந்து எங்களுடைய கூகுள் ஐடியை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணி கொள்ளலாம். பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா இதில் 100 கிரெடிட்ஸ் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தந்துருக்குறாங்க. ஸோ ஒரு வீடியோ நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 10 கிரெடிட்ஸ் வந்து கட் ஆகும்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் நாங்கள் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷனை வந்து ட்ரை ஃப்ரீயாக கொடுத்து இன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கொடுத்த உடனே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் டுட்டோரியல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை ரீட் பண்ணுறேன்னா ரீட் பண்ணலாம், இல்லாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணி எங்களுக்கு எந்த வீடியோ நாங்கள் எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த வீடியோவை வந்து இப்போ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ண உடனே வந்து அந்த வீடியோ ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதுலேயும் வந்து ஒரு குயிக் டுட்டோரியல் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ டுட்டோரியலையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள் அல்லது ரீட் பண்ணிக்கொள்ளலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிடெக்டட் ஃபேஸஸ் என்ற ஆப்ஷனில் வந்து எங்களுக்கு எத்தனை சீன்ஸ் இருக்கும் அந்த வீடியோவில் அதுக்கேற்ற மாதிரியான ஃபேஸஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் தான் இந்த ப்ளஸ் ஐக்கனில் எங்களுக்கு தேவையான நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிற ஃபேஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து விஜய் இந்த ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா விஜய் இந்த ஃபேஸ் வந்து ஆட்டோவாக டிடெக்ட் பண்ணி எடுத்துடுது. ஸோ ஹை குவாலிட்டி சீனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா ஹை குவாலிட்டி ஃபேஸை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த சீன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். தென் நீங்கள் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபேஸ் என்ஹான்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஹை குவாலிட்டி ஃபேஸ் ஸ்வாப்பை கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஆட்டோவை வந்து ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஓகே, இது ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே லைப்ரரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல எங்களுடைய வீடியோஸ் வந்து இப்போ போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். ரைட், இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 80 கிரெடிட்ஸ் தான் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. என்னுடைய வீடியோக்காக 20 கிரெடிட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த லைப்ரரியில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு, அதாவது ப்ராசஸ் ஆகி ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். மச் பெட்டர். விஜய் இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய முஸ்டாஷில் இருந்து பியர்ட் எல்லாமே வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பட் இந்த ஃபேஸுக்கு தான் வந்து இது செட் ஆகலை. ஸோ உங்களோட ஃபேஸுக்கே இது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அல்லது உங்களோட சினிமாவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொள்ளுங்க. ஜஸ்ட் இதில் வந்து கீழே உள்ள டவுன்லோட் பட்டனை கொடுத்து உங்களோட பிசியில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோஸை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். See you on my next video. Bye.